வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3140 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 3180 பக்கத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு படிப்படியாக போய் 160 பக்கமாக போனது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 123 வரைக்கும் வந்திருக்கு. 3123 வரைக்கும் வந்து 142 க்ளோஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்திருந்தாலும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் போன வாரம் வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. அதே 180 ஸ்டாப் லாஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணியிருக்கணும். மறுபடியும் மார்க்கெட் 3160 மேலே தொடர்ந்து நின்றுச்சு அப்படின்னா இந்த வாரத்தில் நம்ம ஒரு கரெக்ஷன், கன்சாலிடேஷன் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம எடுக்க போகிற ஒரு முயற்சி. டவுன் சைடில் செல்லிங்க்கு சாதகமாக 160 விட்டு மார்க்கெட் கீழேயே தங்கியிருக்கிறது செல்லர்ஸ்க்கு நல்லது. 160 விட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறப்ப தற்காலிகமான ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.